வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆச்சரியமான கதைய பத்தி பார்க்க போறோம். ஒருத்தரை நேர்ல பார்க்காம அவரோட பெருமைய மட்டும் கேள்விப்பட்டு அவரே தெய்வமா ஏத்துக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, அவருக்காக தான் உயிரையே கொடுக்க முடியுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆமா, அப்படி ஒரு பக்தியோட உச்சத்த பத்தியும் அதோட எல்லையில்லாத சக்திய பத்தியும் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். குருவே தெய்வம். நம்ம எல்லாருமே இந்த வரியை கேட்டிருப்போம். ஆனா இதுதான் நம்மளோட இன்னைய முழு கதைக்கும் ஆதாரம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை தெய்வமா பார்க்கறதுனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கதையோட அடித்தளத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது, ஒரு குருவ தெய்வமா பாக்குற இந்த நம்பிக்கையோட ஆழம் என்ன? இதனால ஒருத்தருக்கு என்ன மாதிரியான சக்தி கிடைக்கும்? அத பத்தி முதல்ல பாத்துருவோம். இதுக்கு பேரு தாங்க குரு பக்தி. இது சும்மா ஒரு மரியாதை கொடுக்கற விஷயம் மட்டும் இல்ல. உங்க குருவ ஒரு டீச்சரா, ஒரு கைடா மட்டும் பார்க்காம கடவுளே நேர்ல வந்த மாதிரி பார்க்கறது. எந்த கேள்வியும் கேட்காம முழுசா அவங்க கிட்ட சரணடையறது. இதுதான் எல்லாத்துக்கும் முதல் படி. சரி, இந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்தா அதுக்கு என்ன பலன்? இங்க தாங்க சித்திகள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் உள்ள வருது. இது ஏதோ சாதாரண திறமை கிடையாது. ரொம்ப தீவிரமான பக்தி, அப்புறம் யோக பயிற்சி மூலமா மட்டுமே அடையக்கூடிய சில அமானுஷ்ய சக்திகள். சொல்லப்போனா இயற்கையோட விதிகளையே மாத்தக்கூடிய பவர்ஸ். அப்போ ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க முழுமையான பக்தி செலுத்துனா உங்களுக்கு அளவிட முடியாத சக்தி கிடைக்கும். குருவ மனசார வணங்குறவங்களுக்கு சித்திகளும் கிடைக்கும், முடிவே இல்லாத ஆனந்தமும் கிடைக்கும். இது நிச்சயம். இப்போ இந்த ஃபார்முலாவையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்த ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோவை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குரு பக்தன்றத வெறும் ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம தன்னோட ஒவ்வொரு மூச்சு காத்துலயும் அதை வாழ்ந்து காட்டின பெருமழலை குறும்ப நாயனாரோட வாழ்க்கைக்குள்ள நம்ம போகலாம். இவர்தாங்க பெருமழலை குறும்ப நாயனார். ஒரு தீவிரமான சிவபக்தர். ஆனா அவரோட பக்தியோட ஆழத்தை நீங்களே பாருங்களேன். சுந்தரமூர்த்தி நாயனாரோட பெருமைகளை வெறும் காதால மட்டும்தான் கேட்டிருக்காரு. ஒரு தடவை கூட நேர்ல பார்த்ததில்ல. ஆனாலும் மனசுக்குள்ள அவரே தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு சுந்தரர் தான் எல்லாமே, அவர்தான் ஒரே அடைக்கலம். அவரோட பக்திங்கிறது ஏதோ பார்ட் டைம்ல செய்யற விஷயம் கிடையாது. அது ஒரு 24/7 கமிட்மெண்ட், முழுமையானது. அதாவது எண்ணம், சொல், செயல் இந்த மூணுலயுமே அவரோட பக்தி தான் நிறைஞ்சிருந்துச்சு. மனசு எப்பவும் குருவை நினைச்சிட்டே இருக்கும், நாக்கு எப்பவும் குருவை பத்தி தான் பேசும், உடம்பு குருவுக்காக தான் உழைக்கும். இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட அது முழுமையான பக்தி இல்ல. இதுதாங்க உண்மையான கம்ப்ளீட் டெடிகேஷன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அதோட நேரடி ரிசல்ட் தான் இது. இந்த மாதிரி ஒரு முழுமையான அர்ப்பணிப்புனால தன்னோட குருவோட அருளால குறும்ப நாயனாருக்கு எல்லா சித்திகளும் கிடைச்சுது. யோசிச்சு பாருங்க, குருவை நேர்ல பார்க்க வேண்டிய அவசியமே வரல. உண்மையான பக்திக்கு தூரம் ஒரு தடையே இல்லைங்கிறத இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்தது பக்தியோட சக்திய. ஆனா இனிமே நாம பார்க்க போறது பக்தியோட உச்சகட்டம், வாழ்க்கையே சாவுன்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி போற ஒரு செயலை பத்தி. இந்த கதையோட இந்த ஒரு பகுதி தான் நம்ம மனசுல எப்பவுமே நிக்க போகுது. இப்போ கதை உச்சகட்டத்துக்கு வருது. அவரோட குருவான சுந்தரர் திருவாஞ்சை களம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. எதுக்குன்னா அங்கிருந்து அவர் நேரா இறைவனோட இருப்பிடமான சிவலோகத்துக்கு போக போறாரு. இதுதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இங்கதாங்க அவர் கத்துக்கிட்ட அந்த சித்திகள் யூஸ் ஆகுது. தன்னோட குரு எங்கேயோ திருவாஞ்சிக்களத்துல இருக்கிறத இவர் இருந்த இடத்துல இருந்தே தன்னோட யோக சக்தியால தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டே போக போறாருன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கிறாரு. இதுவே அவரோட பக்திக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுதான் இந்த கதையோட முக்கியமான கட்டம். தன்னோட குரு அடுத்த நாள் இறைவன் கிட்ட போக போறாருன்னு தெரிஞ்ச உடனே குறும்ப நாயனார் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. குருவே இல்லாத இந்த உலகத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட யோக சக்தியால அவரோட குருவுக்கு ஒரு நாள் முன்னாடியே, ஆமாங்க ஒரு நாள் முன்னாடியே தன்னோட உடலை விட்டுட்டு சிவலோகத்தை அடையறாரு. நினைச்சு பாருங்க, ஒரு சிஷ்யன் தன்னோட குருவுக்கு முன்னாடியே இறைவன் கிட்ட போய் சேர்றான். இது தாங்க பக்தியோட அல்டிமேட் எக்ஸ்பிரஷன். தன்னோட குரு இல்லாத இந்த உலகத்துல ஒரு நொடி கூட வாழ அவருக்கு விருப்பம் இல்ல. அதனால தன்னோட பக்திக்கு ஒரு கடைசி முத்திரையா அவருக்கு முன்னாடியே இறைவன் கிட்ட போற வழிய தேர்ந்தெடுத்தாரு. பக்தியோட சக்தியை விளக்க இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? அப்போ இந்த கதையோட முடிவுல நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி நிக்குது. ஒரு நம்பிக்கையோட உச்சக்கட்ட வெளிப்பாடுன்னா அது எது? குறும்ப நாயனார் செஞ்சதுதான் அதுக்கான பதிலா? அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையை விட பெருசா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?